ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியான பரோட்டா, சப்பாத்தி, பூரிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் எம்டி சால்னா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக ½ ப்ரிப்பரேஷன்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4-5 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு 5-6 மிளகு சேர்த்து ஒரு டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்து நல்ல சட்னி பதத்துக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாமல் ஒரு கெட்டி சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலா பேஸ் தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ ஒரு குக்கர் பாத்திரத்தில் 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 இன்ச்சு பட்டை சேர்த்துக்கோங்க, 2 பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூவையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நீள்வாக்கில் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக நறுக்குன தக்காளி ஒரு மீடியம் சைஸில் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துக்கோங்க. இது நாலுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி நல்ல மசிகிற அளவுக்கு நம்ம இந்த பேஸ்ட்டை வதக்கணும். ஸோ இந்த மசாலா பேஸ்ட்டு அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது மூணுத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா ஈஸியாக பேர்ன் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்லோவாக இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பச்சை வாசனைலாம் போறினதுக்கு அப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் மிக்ஸி அலம்பின தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிரேவி உடனே ரெடி ஆகிடும். இந்த கிரேவி பரோட்டா, சப்பாத்தி, பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.